இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஐயாவினுடைய புகழை கெடுக்க வேண்டும் அப்படின்னே ஒரு கும்பல் செயல்பட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தனுடைய தூண்டுதல் பேர்ல தானே இன்னைக்கு போய் நம்ம சேர்றோம். சேர்ந்த அன்னைக்கு மாலையே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரிய வருது. மறுநாள் மாலையிலேயே அவர் உடனே பேட்டி எடுக்கிறேன், உடனே தூசி தட்டி பழைய இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எடுத்து பேச வேண்டியதனுடைய அர்த்தம் என்ன இருக்கு? யாருனுடைய பேரை கெடுக்க போறாங்க? இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக என்னைக்கு காமராஜரை எடுத்தாங்களோ அன்னையில இருந்து அவரை தொடர்ந்து அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வேறு மாதிரியான கோணத்துக்கு எடுத்துட்டு போன நினைக்கிறாங்க. அது என்றுமே அது நடக்கவே நடக்காது. 3 தலைமுறை இல்லை, இன்னும் 30 தலைமுறை போனாலும் ஐயாவினுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அதை யாராலையும் அந்த புகழை கெடுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆமா, அதுதான் அப்ப உண்மை. ஏன்னா கட்சிக்குள்ள பெரிய கட்சியில நான் 10 ஆண்டுகள் இருந்திருக்கேன். அந்த கட்சிக்கு தெரியாததா இவங்க யாரு, இவங்க எந்த குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னு தெரியாததா? அப்ப எதுக்கு இங்க மறுநாளே இவர் பேச வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அதுதான். ஆமா ஆமா இல்ல, அவங்களுக்கும் தான் இது போன்ற அவங்களும் ஒரு மாநில பொறுப்பு வாங்கும் போதும் ஒரு குற்றச்சாட்டு வரும். யார் மூலமாவது ஒரு கேள்வி வரும். திரும்பி அதுக்கு அடுத்து ஆமா, யாரு லைம் லைட்ல அதிகம் இருக்கிறாங்களோ அவங்க தானே அதிக தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க. அப்ப இதுதான் எனக்கு தெரியுது. வேண்டுமென்று இது பரப்பப்படுகின்ற ஒரு வதந்தி, தவறான செயல் இது. அதுக்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுக்கணும். இன்னும் மேல தகவல்களை என் குடும்பத்தோட நான் இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இது ஏன் நான் உடனே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தப்பான ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை தயவு செய்து நீங்க எல்லாம் மனசு வச்சு நிறுத்துங்க, நல்ல விஷயத்தை பரப்புவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நான் அங்கே வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருந்தேன். பெரிய கட்சியில் போய் இணைச்சிக்கிறேன். எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வேலை செய்கிறதுக்கு அங்கே நான் தயாராக இருந்தேன். ஆனால் எனக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அந்த கட்சியில் பயணிக்கணும்? இன்னைக்கு இவ்வளோ இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறார் ஒரு தலைவர். அவர் பின்னாடி நம்ம போவோமே அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் வெளியில வந்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.